தமிழர் தாயகத்தில் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளில் ஈடுபடும் மகாவலி அதிகார சபை போன்ற திணைக்களங்களினாலேயே தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி வீழ்ச்சியடையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மகாவலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்படவுள்ள கிவலோயா திட்டம் தொடர்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெளிவூட்டல் கலந்துரையாடலில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கிவலோயா திட்டத்துக்காக அபகரிக்கும் தமிழர் இடங்கள் தொடர்பான விவரங்களை மகாவலி அதிகார சபை மூடி மறைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். கூழாங்குளம், வெடிவைத்த கல்லு, ஈச்சங்குளம், கோவில் புளியங்குளம், காட்டுப்பூவரசங்குளம், காஞ்சிரமோட்டைக்குளம் உள்ளிடங்களாக மொத்தம் 910 ஏக்கர் அபகரிக்கப்பட்டுள்ளதாக கிவலோயா திட்டம் தொடர்பான அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் தற்போது அந்த விடயங்கள் தொடர்பில் வெளிப்படுத்தப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மகாவலி அதிகார சபை மரணத்தை ஏற்படுத்துகின்ற வலியன்றே தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அபிப்பிராயம் உள்ளதாகவும் மகாவலி அதிகார சபையினை தமிழ் மக்கள் அவ்வாறே கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எமது தமிழர் தாயக பரப்புகளில் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்லியல் திணைக்களம் போன்ற திணைக்களங்களை தமிழ் மக்களின் காணிகளை அதிக அளவில் அபகரிப்பு செயற்பாடுகளை மேற்கொண்டு பிரச்சினைகளை தோற்றுவிக்கின்ற வகையில் செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திணைக்களங்களை அனுரவின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் என்றும் ரவிகரன் கூறியுள்ளார்.